இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விடாட்டி நான் உன்னை நினைக்க கூட விட மாட்டேன். என்ன சொன்னவர்? இந்த புகைப்பட பழக்கத்தை விடாட்டி நான் உன்னை சத்தம் சொல்லுங்க, நான் உன்னை நினைக்க கூட விட மாட்டேன். ஸோ நாங்கள் இன்றைக்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் முதல் ரீசன் சுவாமி நச்சதால மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவற்றை சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். சுவாமி எப்பப்போ எங்களை நினைக்கிறாரோ அப்பப்போ நாங்களும் சுவாமியை நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு 100வது அவதாரத்துக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் ஏன் இந்த அவதாரங்கள் எல்லாம் வந்திருக்கு? அப்போ நாங்கள் இதுக்கு முற்பட்ட காலத்தில் பார்த்தா ராமர், கிருஷ்ணர், புத்தர், இயேசு என்று எல்லா அவதாரங்களும் வந்திருக்கு. அப்போ ஏன் இந்த அவதாரம் வந்தது கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று இருக்கு. அது என்ன கதைன்னு சொன்னால், ஒரு முறை ஒரு அக்பர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அக்பரும் பீர்பாலும். அப்போ அக்பருக்கு உங்களுக்கு ஏன் இந்த அவதாரங்கள் எல்லாம் வந்தவன், ஏன் இப்படி அதையெல்லாம் தங்களோட அடையாளத்திலேருந்து கீழே இறங்கி ஏன் இந்த அவதாரமா வந்தவை என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பீர்பால் அவற்றை அமைச்சர் தான். அப்போ பீர்பால்கிட்ட போய் அவர் கேட்கிறார், ஏன் அரசு, ஏன் அமைச்சரே இங்கே அவதாரங்கள் எல்லாம் தோன்றுகிறது? அப்போ சரி, நான் இதுக்கான பதிலை சொல்லுவேன் என்று சொல்லி போட்டு அவர் கொஞ்ச நாள் கழிய அக்பர் மன்னரை ஒரு நதிக்கரைக்கு கிட்ட கூட்டிக் கொண்டு போறேன். நதிக்கரை கிட்ட கூட்டிக் கொண்டு போயிருக்க அப்ப அங்க பார்க்க திடீரென்று அவற்ற மகன மாதிரி ஒரு உருவம் அப்படியே குளத்துக்குள்ள விழுது. அப்போ உடனே இவர் பார்த்து பயந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, உடனே தன் மகன் நினைச்சு உடனே என்ன செய்யறாருன்னா அந்த குளத்துக்குள்ள தங்கி குதிச்சு மகன் தேடுறார். ஆனா அது பார்த்தா சேர்ந்து அவற்ற மகன் இல்லை, அதுக்கு பதிலா ஒரு கல்லின் சிலை தான் இருந்தது. அப்ப அரசனுக்கு கோபம் வந்திருக்காது, நல்லா கோபம் வந்திருக்கும். அப்ப அக்பர் மன்னர் பீர்பாலை நல்லா பேசினார். ஏன் இந்த மகன் நினைச்சு நான் பயத்துல குளத்துக்க குதிச்சேன், ஆனா இவருடைய மகன் இல்லை, வேற யாரும் ஏன் இப்படி பண்ணியது? அப்ப அதுக்கு பீர்பால் ஒரு தெளிவா ஒரு பதில் சொன்னார். என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு பெரிய மகாராஜா, நீங்க நினைச்சிருந்தா உங்களோட மகனை காப்பாத்துறதுக்கு இங்க எத்தனையோ படை தளபதிமார் எல்லாம் இருக்கணும், எவ்வளோ எல்லாரையும் கூப்பிட்டு என்ன கூட கூப்பிட்டு இந்த மகனை போய் காப்பாத்தன்னு விட்டுருக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்வீங்க, நீங்களே குதிச்சு போய் உங்களோட மகனை காப்பாற்றணும்னு முடிவெடுத்தேன். அது ஏன் அந்த எண்ணம் வந்தது? ஏனென்றால் அது மகனில் இருக்கிற பாசம். எங்களோட பிள்ளைங்க கிணத்துக்கு அவ்வளோ நாங்கள் வேறு யாரையும் பார்ப்போமோ நாங்கள் குடிச்சு காப்போம். நாம் அனைவரும் இன்று சுவாமியினுடைய 100வது அவதார தின நிகழ்விலே, அதாவது ஜென்மோத்சவ நிகழ்விலே கலந்து கொண்டு, அதாவது அதிகாலையில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சுப்பிரபாதம், நகர சங்கீர்த்தனம், ஒளித்தியானம், ருத்ர ஏகாதசி சாதனை, அதைத் தொடர்ந்து காலை நிகழ்வுகள் வரிசையிலே நடைபெற்ற பஜனை நிகழ்வுகள், திருநூற்று பதிகம் என்று இப்பொழுது இளைஞர்களினுடைய ஒரு இசை மலையிலே நினைந்திருந்தோம். ஒரு புத்துணர்வு ஊட்டுகின்ற ஒரு இசை நிகழ்வு. அவர்கள் அதை சுவாமிக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். அடுத்து சுவாமிக்கு பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அவதார தின நிகழ்விலே நாங்கள் இந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வருடம் முழுவதுமே சாதனைகள் நிறைந்த வருடம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு செல்வோம் ருத்ர சாதனைக்காக. பல்வேறுபட்ட இளைஞர் சாதனைகள், பல்வேறுபட்ட சேவை நிகழ்ச்சிகள் என்று இந்த வருடம் முழுவதுமே சுவாமியினுடைய அருகாமையை நாங்கள் மிகவும் உணர்ந்த ஒரு வருடம் இந்த வருடம். இதே
புத்துணர்வு, இதே உணர்வு எங்களுடன் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இந்த வருடம் முழுவதும் செய்த அந்த சாதனையிலே சுவாமி மனம் குளிர்ந்தோ என்னவோ, எங்களுக்கு சுவாமியினுடைய இந்த பிறந்த தினத்தில் நாங்கள் சுவாமிக்கு பரிசு கொடுப்பதற்கு பதிலாக சுவாமி எங்களுக்கு பரிசாக இந்தியாவிலே இருந்து அவருடைய மாணவனை, அவருடைய மகன் என்று சுவாமி தன்னுடைய வாயால் கூறிய ஒருவரை இந்த இடத்திற்கு எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த வருடம் முழுவதும் சாதனையால் நிறைந்த இந்த வருடத்திற்கு கிடைத்த பெரும் பலன், பெரும் பாக்கியம் சாய் சகோதரர் அவர்கள் எங்களுடன் இணைந்திருப்பது. அவர் வேறு யாருமல்ல, எங்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவரும் கூட சாய் சகோதரர் ஸ்ரீ வெங்கட்ராமன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்கள்தான். அவரை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சிறு வயதிலிருந்தே பாலவிகாஸ் சுவாமியினுடைய பாலவிகாஸ் கல்வி கற்றவர். அத்துடன் அவர் சுவாமியினுடைய பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்றவரும் கூட. இவை அனைத்திற்கும் மேலாக நாங்கள் சுவாமியை படங்களில் பார்க்கிறோம், இந்த கதிரையில் பார்க்கிறோம். அவர் சுவாமி இருந்த அந்த அறை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப அருமையான ஒரு பொன்னால் வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். வருடா வருடம் சுவாமியின் பிறந்த நாள் இதே தேதியில இதே மாதத்துல வருடா வருடம் பிறந்திருக்கு. ஆனால் 100வது பிறந்த நாள் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அந்த 100வது பிறந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சாமியின் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது இந்த 100வது பிறந்த நாளை நான் எப்படி பார்க்கிறேன்? நான் இந்த மாதிரி சின்ன தம்பிங்க மாதிரி பால விகாஸ்ல ஜாயின் பண்ணது 1975, கரெக்டா 50 இயர்ஸ் பேக். அந்த வருஷமும் 1975ல மே 11th சண்டே ஜாயின் பண்ணது. இந்த வருஷமும் 2025 மே 11th சண்டே 50 இயர்ஸ். அப்போ 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இட் வாஸ் அ கிராண்ட் செலிப்ரேஷன். சுவாமிக்கு 50வது பர்த்டே, சாய் கீதா யானையை டெக்கரேட் பண்றது என்ன, சுவாமி போட்டோ எடுக்கிறது என்ன. அப்போ இருந்த சுவாமி 50 வயசுல ரொம்ப வேகமா நடப்பாரு. அதெல்லாம் பொற்காலம். அப்போ சுவாமியோட போட்டோ கொடுக்கறது. நாங்களாம் அப்போ சென்னையிலேருந்து புட்டபர்த்தியில போய் சாமியை பார்க்க முடியல. நாங்களாம் சென்னையில தான் சாமியோட பர்த்டே கொண்டாடினோம். அந்த நாளை நினைத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் 51, 52 அப்படி சுவாமி பர்த்டே வந்துட்டே இருந்தது. 60th பர்த்டே, 60வது பிறந்த நாள்னு ஒன்று வந்து இப்போ இருந்து 40 வருஷத்துக்கு மெசேஜ், மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னு சுவாமி சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த விதம் என்னது ஒரு அவதார டேல சொல்லிடுறாரு. இனிமேலேருந்து நான் என் குடும்பத்திற்கு இல்லை, நான் என் குடும்பத்திலேருந்து என்னுடைய பக்தர்கள் உலகமெங்கும் வெயிட் பண்றாங்க, மை டிவோட்டீஸ் ஆர் வெயிட்டிங், அவங்களுக்கு போய் நான் ஆசீர்வதிக்கணும். அப்படி சுவாமி அவர் குடும்பத்தை விட்டுட்டு அந்த சகோதர சகோதரிகள் எல்லாம், உங்களோட பிறந்த நான் வந்த வேலை அவதாரத்தோட பர்பஸ் ஸ்டார்ட் பண்றேன், உங்களுக்கெல்லாம் ஒரு பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. அதான் அவதார டேல மானச பஜரே குருச்சரணம்னு அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புட்டபர்த்தியில ஆரம்பிச்சு அப்படியே ஆந்திரா ஃபுல்லா வந்து, தமிழ்நாடு வந்து, அப்படியே இந்தியா வந்து. உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னா, இந்தியாவை விட்டு சுவாமி வெளிநாடுகளில் சத்யசாய் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தன் சொந்த பேர்ல ஆரம்பிச்சாரு. நடந்தது முதல் நாடு அவர் ஆரம்பிச்சது இந்தியாவை தவிர்த்து அது எதுன்னா அது இலங்கை. அந்த பெருமை அந்த இலங்கைக்கு தான். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகள்ல, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மனி, அமெரிக்கா, இலங்கையை தேர்ந்தெடுத்தார் சுவாமி. ஏன்னா இது ஒரு புண்ணிய பூமி, ஒரு அருமையான ஒரு பூமி. இப்படிப்பட்ட பக்தர்கள் இதை சுவாமி முதலே கணிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே சுவாமி ஃபர்ஸ்ட் திருகோணமலையில ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்தபோது அந்த 50th ஆனிவர்சரி கொண்டாடணும் திருகோணமலையில். ஸோ முதல்ல எடுத்தது இந்த இலங்கை. சுவாமி இப்ப என்ன சொல்றாரு? மை லைஃப் இஸ் மை மெசேஜ் சொல்லி
शान्ति शान्ति शान्तिः समस्तलोका सुखिनो